நம்ம கிளாஸ் அந்த சைக்கிக் எனர்ஜிங்கிற வகுப்பை அட்டன் பண்ண எந்த அல்ஃபா சித்தரை கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இந்த கிளாஸுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எங்கே எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னே புரிஞ்சுது. அதை சரி பண்ணோடனே நிறைய விஷயங்கள் சரியாயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. இப்போ இந்த வகுப்பில் அந்த மாதிரி தீய சக்திகள் எப்படியெல்லாம் நம்மை பாதிக்குது, எந்தெந்த விதத்தில் வர முடியும், அதெல்லாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மை பாதிக்குதுன்னா சிம்டம்ஸ் என்ன, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறதும் நிறைய நான் விளக்கங்கள் சொல்வேன். அதன் பிறகு தீய சக்திகள் பாதிக்குதுன்னு வச்சுப்போம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி அதை எடுக்கிறது, எப்படி களைவதுங்கும்போது அதுக்குண்டான சில டெக்னிக்ஸ் இருக்குது. எப்படி ஒரு யந்திரத்தை பயன்படுத்தி பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லியும் பண்ணலாம், வேறு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்களே வீட்டில் பண்ணிக்கக்கூடியது தான். இதெல்லாம் தவிர நம்ம தியானம் கண்டிப்பாக செய்ய முடியும். குறிப்பாக சில தியானம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த யந்திரம், மந்திரம், தியானம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களை பாதிக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். இதெல்லாம் போக மலை தியானம்னு ஒன்று இருக்குது. மனிதர்களால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள், மன உளைச்சல் ஏற்படுது இல்லையா? எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட மனிதர் என்னுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. இந்த ஒரு தியானத்தை அதுக்காக தான் நான் இந்த சைக்கிக் எனர்ஜி வகுப்புலையும் சேர்த்துருக்கேன், நம்ம அனுபந்தம் வகுப்புலையும் இருக்குது. ஏன்னா மைண்டை ரொம்ப பாதிக்கக்கூடியது. உறவுகள் சம்மந்தமானு பார்த்தாலும் மனிதர்கள் தான் பிரச்சனை, எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னாலும் மனிதர்கள் தான் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு ஒரு தீய சக்தி ஒருத்தரை பாதிக்குதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சோர்ஸ் மற்ற மனிதர்களுடைய மனங்கள் தான். மனித மனம் தான் இன்னைக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. அவ்வளோ மனங்கள் நெகட்டிவாக சிந்திக்குது, நெகட்டிவாக ஆலோசனை பண்ணுது, நெகட்டிவான விஷயங்களை முடிவெடுக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியோடே இருக்கும்போது நிறைய பிரச்சனை. ஸோ அதை புரிந்து கொள்வது எப்படிங்கிறது முதல்ல. அதன் பிறகு களைவது எப்படி, அதுக்குண்டான தியானங்கள், அதுக்குண்டான மந்திரங்கள், எந்த யந்திரம் எப்படி பயன்படுத்தலாம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு செய்யும்போது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சேர்த்து நீங்கள் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு தீய சக்தியை களையிறோம், நல்ல சக்தியை கொண்டு வரோம். அடுத்தது மீண்டும் தீய சக்தி தாக்காமல் ஒரு பாதுகாப்பையும் அந்த தியானத்தில் நம்ம கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இன்னும் எவ்வளவோ முன்னேற்றத்தோடு இருக்க முடியும்.